ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ருச்சி அண்ட் அரோமா. இன்றைக்கி சண்டே காலையில் சுட சுட இட்லி தோசையோட நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான மட்டன் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டன் குருமா எப்போவுமே டிஃபன் ஐட்டமுக்கு நல்லாயிருக்குங்க. மட்டன் குழம்பு ரைஸுக்கு நல்லாயிருக்கும். இந்த குருமா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை ஒரு 5 விசில் விட்டு சூப் எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, மிளகு, சீரகம், கறிவேப்பிலை போட்டு சூப் எடுத்திருக்கேன். குருமா செய்யறதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். கடாயில் 2 குழிக்கரண்டி சின்ன குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு இது நல்லா வாசம் வரட்டும். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் வதங்கின அப்புறமா கறிவேப்பிலையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடுங்க. இந்த மட்டன் குருமாவில் காய் சேர்க்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு முருங்கைக்காய் கூட சேர்க்கலாம். நான் உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்க்குறேன். இது எப்போவுமே ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும்தாங்க சேர்க்கணும். குருமானா வெங்காயம் அதிகமாக இருக்கணும், தக்காளி கம்மியாக இருக்கணும். நான் 2 வெங்காயமும் ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கி வந்துடும். இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா குருமாக்கு எப்போவுமே தனியாத்தூள் அதிகமாக இருக்கணும். அதனால தான் இந்த மாதிரி சேர்க்குறது. இது நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மட்டன் சூப் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது மட்டனோட சேர்த்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. மெயினாக அந்த பச்சை வாசனை போகலைன்னா உங்களுக்கு ஸ்மெல் அப்படியே இருக்கும் குருமாவில். அதனால் அந்த மிளகாய்த்தூள், தனியாத்தூள் நல்லா பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கொதிக்கட்டும். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இது மட்டன் ஆல்ரெடி 3/4 அளவுக்கு வெந்துருச்சுங்க. ஸோ இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேகும் போது கரெக்டாக உங்களுக்கு மட்டன் எல்லாமே வெந்து வந்துடும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிப்போம். தேங்காய் 1/4 முடி, 4-5 முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சான்னு பார்த்துக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னா குழம்பு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு இந்த பேஸ்ட்டை ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். இது கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள், உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்ச அப்புறமா நான் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு திரும்பியும் மூடி போட்டு கொதிக்க வச்சு இறக்க போகிறேன். கரம் மசாலா தூள் எப்போவுமே இந்த மாதிரி லாஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா அந்த வாசம் குழம்புல அப்படியே நிற்கும். கறி மசாலா தூள் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்கும் போதே கறி மசாலா தூளை சேர்த்துடணும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.